வணக்கம்மா. சத்தங்கள் ஆயிரம் படம் பார்க்க வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது நான் அதிகமாக சினிமா பார்க்க மாட்டேன். ஆனாலும் சினிமா பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். சினிமா என்றாலே கட்டுப்பிடித்து ஓடுவது, ஆடுவது, பாடுவது என்ற ஒரு சம்பவம் தான் சினிமாவில் 2.5 மணி நேரம் நடக்கும். அதனால் என் போன்றவர்கள் சினிமாவை அதிகம் பார்க்க விரும்புவதில்லை. ஆனால் இந்த படத்திலே என்னுடைய நண்பர் ராஜேந்திர பூபதி கவிஞர் அவர் இந்த படத்திலே போன் பேசுகிற ஒரு நிகழ்ச்சியில் நான் பங்கெடுக்கிறேன் என்றார். நான் திராவிட முன்னேற்ற கழக தென் மாவட்ட சிறுபான்மை அணி தலைவராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சரி, பார்க்க வருவோம் என்று வந்தேன். நான் ஏறக்குறைய 14 வருஷம் இன்சூரன்ஸ் ஃபீல்டிலே ஏஜென்ட்டாக மிக சிறப்பாக அநேக வெளிநாடுகளுக்கெல்லாம் கம்பெனியில் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது ஐஎன்ஜி என்ற கம்பெனியில் ஆரம்பித்து இப்பொழுது அது எக்ஸைடு லைஃபுக்கு பிறகு இப்போ ஹெச்டிஎஃப்சி கம்பெனியாக இருக்கிறது. ஆனாலும் எனக்கு மிகவும் ஆச்சரியம், இன்சூரன்ஸ் என்பது எந்தெந்த வகையில் இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு நல்ல கருத்தை நீங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறீர்கள். உள்ளபடியே அதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மிக சாதாரணமான எளிய ஒரு பட்ஜெட் படம் தான் என்றாலும் அதை கவனித்து கேட்க வேண்டும். நடுவலிலே என் நண்பர் உடன் இருந்தார். ஆனால் அவரிடம் சொன்னேன் பேசாமல் இரு என்று. ஏனென்றால் இதை போல் பெண்களை வைத்தும் பணம் என்று இப்பொழுது நிறைய இடங்களில் இப்படி இரிடியம் என்ற பாணியிலும் இதை போல் நிறைய இடங்களிலே ஏமாற்றுவர்கள். நாளைக்கு வந்துடும், நாளாரன் வந்துடும், இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும் என்பதுதான் நடக்கிறது. இதை இவ்வளவு அழகாக இவ்வளவு தெளிவாக நீங்கள் சொல்லியிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் நான் பாராட்டுகிறேன். இப்படி ஒரு இனிமையான படத்திற்கு என்னுடைய நேரத்தை கழித்ததற்கு நான் உபயோகமாக பிரயோஜனப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் கிரெடிட் கார்டு அப்புறம் இன்னும் எல்லா கார்டும் நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ற கார்டுகளுக்கெல்லாம் இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குங்கிறது அந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டிலே இருந்த எனக்கு கூட இன்றைக்கு தான் தெளிவாக தெரிகிறது. அதுவும் நண்பரை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி. இவ்வளவு எளிமையாக இனிமையாக உங்களையும் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.